கருணக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள். அப்படியே மீன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷேப்பில் கருணக்கிழங்கை கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு இது 3/4 அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி தூவிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்து திட்டமாக கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுமே ஒரு 6-7 போல் பூண்டை நல்லா தட்டிட்டு அதுலேயும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்து மசாலாவை நல்லா பிரட்டிட்டு அந்த கடாயில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 வாட்டி போல் திருப்பி விட்டுருங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 வாட்டி திருப்பி விட்டிங்கன்னா அப்படியே ஃபிஷ்ஷு சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். சூப்பராக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே பக்காவாக இருக்கும். கிறிஸ்பியாக மேலே உள்ள நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.